படிக்காத நீங்க முதல்வரா இருக்கலாம், நான் பியூனா இருக்க கூடாதா? காமராஜரை அழ வைத்த ஒரு சாமானியன். கர்ம வீரர் காமராஜர் முதல்வராக இருந்த சமயம் இந்த சம்பவம் நடந்தது. இவரல்லவோ முதல்வர் என்று போற்றத்தக்க வகையில் அவர் இருந்துள்ளார். அப்போது காமராஜர் முதல்வர். பழைய சட்டமன்ற விடுதியில் மண்ணாங்கட்டி என்பவர் கீழ்மட்ட ஊழியராக இருந்தார். சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்பதை வாங்கி வந்து தருவார். முதல் தளத்தில் முன்பாகவே இருக்கும் மூக்கையா தேவர் அறையிலேயே எப்போதும் இருப்பார். ஒரு முறை, ஏன்பா மண்ணாங்கட்டி, அவசரமா வெளியில போறேன், குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிறதுக்குள்ள இட்லியை வாங்கி வந்துடு என்று 100 ரூபாயை கொடுத்தார் மூக்கையா தேவர். சொன்னபடியே அவர் ரெடியாகி காத்திருந்தார். ரொம்ப நேரம் ஓடியது. தலையில் சுமையுடன் தட்டு தடுமாறி வந்தார் மண்ணாங்கட்டி. பார்த்ததும், ஏன்யா, நான் அவசரமா வெளியில போகணும்னு காத்துட்டு இருக்கேன், இட்லி வாங்க இவ்வளவு நேரமா என்று எகிரினார் மூக்கையா தேவர். மண்ணாங்கட்டிக்கு கோபம். என்னங்கய்யா நீங்க, இங்க உணவகத்துல அவ்வளவு இட்லி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, மவுண்ட் ரோடெல்லாம் போய் அலைஞ்சு 100 ரூபாய்க்கு இட்லி வாங்குறது லேசுப்பட்ட காரியமா என்று பதிலுக்கு சத்தம் போட்டார். அதுதான் மண்ணாங்கட்டி என்ற வெகுளி. அப்பாவி, அவ்வளவு வெள்ளாந்தி. அப்படியான மண்ணாங்கட்டியின் தலையில் ஒரு நாள் இடி விழுந்தது. அந்த உத்தரவை படித்து காட்டச் சொல்லி வீட்டில் அழுது புரண்டு கதறினார். அரசாங்க உத்தியோகத்தில் எழுத படிக்க தெரியாதவர்கள் எல்லாம் இனி வேலையில் இருக்கக்கூடாது, பணியில் இருந்து நீக்கப்படுகிறார்கள் என்று காமராஜர் போட்ட உத்தரவுதான் அந்த கடிதம். 2 நாள் கழித்து பழைய சட்டமன்ற உறுப்பினர் விடுதிக்கு ஓடி வந்தார் மண்ணாங்கட்டி. மூக்கையா தேவரிடம் தரையில் விழுந்து கதறி அழுகிறார். என்னவென்று கேட்டார் மூக்கையா தேவர். இப்படி ஒரு உத்தரவு வந்திருக்கிறதே, என் குடும்பம் எல்லாம் நடுத்தரவுக்கு வந்துடுச்சே, எப்படியாவது காப்பாத்துங்கய்யா என்னைய என்று பித்து பிடித்தவராக அழுதார் மண்ணாங்கட்டி. ஏதாவது சமாதானம் சொல்லணுமே என்று மூக்கையா தேவர், முதல்வர் ஆபீஸ்க்கு போன் போடுறா, கேட்டுடலாம் என்றார். அப்போது எல்லாம் நேரடியாக தொலைபேசும் வசதி இல்லை. ஆபரேட்டரிடம் கூறிவிட்டு காத்திருக்க வேண்டும். முதல்வர் அலுவலகத்தில் யாராவது உதவியாளர் எடுப்பார்கள். மண்ணாங்கட்டி புக் செய்த நேரம் உடனே தொடர்பு கிடைத்தது. மறுமுனையில் முதல்வர் காமராஜ் பேசினார். யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் என்கிறார். ஐயா, நான் தான் அசம்பிளி ஹாஸ்டல் பியூன் மண்ணாங்கட்டி பேசுறேங்கய்யா என்றபடியே அருகில் இருந்த மூக்கையா தேவரை பார்க்கிறார். அவருக்கு முதல்வர் அலுவலகத்திலிருந்து யாராவது உதவியாளர்கள் தான் டெலிபோனை எடுத்திருப்பார்கள் என்ற நினைப்பு. எழுத படிக்க தெரியாதவங்க எல்லாம் முதல்வரா இருக்கிறப்போ நான் ஏன் பியூனை இருக்கக்கூடாதுன்னு கேளுடா என்கிறார். மறுமுனையில் இருந்த காமராஜரிடம் அதை அச்சு பிசகாமல், ஐயா, எழுத படிக்க தெரியாதவங்க எல்லாம் முதல்வரா இருக்கிறப்போ நான் பியூனை இருக்கக்கூடாதுன்னு தேவரையா கேட்க சொல்லாருங்க என்கிறார் மண்ணாங்கட்டி. பிறகு பேச்சில்லை. டொக்கென்று போன் வைக்கப்பட்டது. அடுத்த 30 நிமிடத்தில் உயர் அதிகாரிகள் 3 பேர் அங்கே வந்து விட்டார்கள். முதல்வருக்கு போன் செய்தது யார் என்கிறார்கள். நான் தான் ஐயா என்று முன்னே வருகிறார் மண்ணாங்கட்டி. உங்களை கையோடு அழைத்து வர சொல்லி இருக்கிறார், உடனே புறப்படுங்கள் என்று நிற்கிறார்கள் அவர்கள். அப்போதுதான் நாம் பேசியிருப்பது முதல்வர் காமராஜரிடம் என புரிகிறது. மூக்கையா தேவருக்கு பதட்டம். மண்ணாங்கட்டி, ஐயா நீங்களும் வாங்க என்று அழுகிறார். பின்னாடியே வருகிறேன், நீ போப்பா என்று அனுப்பி வைக்கிறார். கோட்டையில் உள்ள முதல்வர் காமராஜை நோக்கி வாகனம் பறக்கிறது. முதல்வரின் அறையில் உள்ள சோபாவில் கன்னத்தில் கை வைத்தபடி கவலை தோய்ந்த முகத்தோடு உட்கார்ந்திருக்கிறார் காமராஜர். கதவு மெல்ல திறக்கப்படுகிறது. மண்ணாங்கட்டி முதலில் நுழைய அதிகாரிகள் சற்று ஒதுங்கி கதவோரம் நின்று கொண்டார்கள். நீங்க தான் மண்ணாங்கட்டியா என்கிறார் காமராஜர். ஆமாங்கய்யா, நான் தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கய்யா என்றபடியே கீழே விழுந்தார். அந்த கலாச்சாரம் காமராஜருக்கு பிடிக்காது. அதிகாரிகளை, இவரை உடனே எந்திரிச்சு நிக்க வைங்க, அண்ணே வானே வந்து பக்கத்துல உட்காருங்க, அட வானே என்று அழைக்கிறார் காமராஜர். மண்ணாங்கட்டி தயங்கி நிற்கிறார். காமராஜர் முறைக்க தயங்கி பக்கத்தில் சென்று உட்காருகிறார். மண்ணாங்கட்டியை முதுகில் தட்டி கொடுத்து முகத்தையே உற்று பார்த்த முதல்வர் காமராஜ் பட்டென்று கையெடுத்து கும்பிட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம செய்துட்டேன், மன்னிச்சிடு. அந்த தவறை நீதான் எனக்கு புரிய வச்ச. 2 நாள் அவங்க வீட்டுல சோறு தண்ணி இல்லையாமே, சமைக்கலையாமே, உங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க வேற இருக்குதாமே, எல்லாத்தையும் இப்பதான் தெரிஞ்சிட்டேன். எவ்வளவு பெரிய தப்பு செய்திருக்கேன். நான் அப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்க கூடாது. இனிமே புதிதா வேலைக்கு வருபவர்களுக்கு எழுத படிக்க தெரிந்திருக்க வேணும்னு நான் உத்தரவு போட்டிருக்கணும். நான் செய்தது தவறுதான் என்று தட்டி கொடுத்து ஆதரவு சொல்ல மண்ணாங்கட்டி கதறி அழுகிறார். காமராஜருக்கும் பேச்சு எழவில்லை. அடுத்து அங்கே ஒரு உத்தரவு தயாராகிறது. காமராஜர் கையொப்பமிடுகிறார். மண்ணாங்கட்டிக்கு மீண்டும் வேலை. அதிகாரிகளை பார்த்து, இவரை அழைத்து கொண்டு போங்க, வேலை கொடுத்தாச்சு, இனி கவலைப்படாதீங்கன்னு அவருடைய மனைவி குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க என்று அதிகார குரலில் உத்தரவிடுகிறார் அதிகாரிகளுக்கு. பிறகு என்ன நினைத்தாரோ, சற்று தயங்கி, போற போது வெறுங்கையோட போதீங்க,
ஹோட்டல்ல எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுங்க, 2 நாளா அவங்க சாப்பிட்டு மாட்டாங்க என கண்டிப்போடு கூறுகிறார் அந்த அதிகாரிகளிடம். மண்ணாங்கட்டிக்கு பேச வார்த்தைகள் இன்றி கையெடுத்து கும்பிட்டபடியே வெளியேற முதல்வர் காமராஜரும் எழுந்து நின்று கையெடுத்து கும்பிட்டபடியே அனுப்பி வைத்தார். ஒரு ஏழையின் கண்ணீர், ஒரு ஏழையின் வலி இன்னொரு ஏழைக்குத்தான் தெரியும். ஆமாம், காமராஜர் ஏழையாகவே இருந்தார், ஏழை மக்களுக்காகவே இருந்தார், ஏழை மக்களுக்காகவே இறந்தார். இனி இதுபோல் ஒரு முதல்வர் நமக்கு கிடைப்பாரா?